அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு மனுஷன் வேதனையில் இருக்கிறப்போ கமெண்ட் பண்ணிங்கன்னா அதிக வேதனையாக இருக்குதுங்க. இப்போ என்னென்னா 2000லேருந்து பல பிரச்சனை. ஏன்னா வெளியூர்காரன் அப்படின்னு சொல்லி எங்களை காலி பண்ண வைக்கிறதுக்காக எங்களை பல துன்புறுத்தல், பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். யாரும் கேட்காத வார்த்தைகள்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். பல வார்த்தைகள், ஒரு லேடிஸ் பல வார்த்தை பேசுது. 2 குழந்தை இள வயசு, அன்னைக்கு கட்டி கொடுக்கல, இன்னைக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த புள்ள கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது யார் கேட்டாலும் பல துன்புறுத்தலுக்கு உள்ளாகுவாங்க. காவல்துறையே கேட்டால் கூட என் மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கை பிடிச்சிருக்கு உண்டான ஆதாரங்கள் கொடுக்கல. மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா எம்பளை குழந்தைங்க பொடுசு. இதே நான் வெளியில் தப்பு பண்ணியிருந்தால் மக்கள் எல்லாம் நம்பலாம். பக்கத்து வீட்டுக்கு பிள்ளைய கை பிடிச்சி இழுத்துட்டான்னா, கையைத்தான் பிடிச்சி இழுத்துட்டான்னு சொன்னால் என்னையா நியாயம்? அதனால் நாங்கள் பல கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பல நபர் மிரட்டுறாங்க. பக்கத்தில் ராகவேந்திரா ரைஸ் மில்காரங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டுக்கு எனக்கு வாசல்லேருந்து மெயின் ரோடு வர்றதுக்கு 13 அடி தடம் கொடுத்துருக்காங்க. வாய்க்கா தடங்கிறாங்க. வாய்க்கா தடத்தில் எல்லோரும் போக முடியுங்களா? நாளைக்கு வாய்க்காலில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? எங்களை தான் காவல்துறை விசாரிப்பாங்க. இப்போ நான் என்னென்னா 13 அடி தடத்துக்கு தான் நான் இவ்வளோ தூரம் வீடியோ போடுறேன். கோர்ட்லேயும் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 வருஷங்களாக அலைஞ்சேன். ஆனால் எந்த பயனும் இல்லாததான். கோர்ட்டுக்கு எங்களால் 1 வருஷம் கழித்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஃபைல் பண்ணோம். ஆனால் இன்னும் அந்த நீதிபதி அம்மா கண்ணு முழிக்கலை. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் நீதிபதி அம்மாவுக்கு அனுப்புங்க. டெல்லியில் இருக்கிறாங்கள மெயின் இது, அவங்க நான் பார்த்ததே இல்லை. டெல்லியில் இருக்க இந்த மெயின் நீதிபதி யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. இந்த கோர்ட்டுடைய விவகாரம் எனக்கு தெரியலைங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ இது நடக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மக்கள். நான் அதுதான், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்கள். முதலமைச்சர் கூட அனுப்புங்க, பிரதமர் கூட அனுப்புங்க, பாராட்டுறேன். ஆனால் இந்த கமெண்ட் வேதனை அளிக்குது. ஏன்னா நாங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் முன்னாடி வீட்டில் பல பேரை நாங்கள் சொல்லிட்டோம், உங்களுக்கு இந்த தடம் இல்லைங்க, நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பாருங்கள் அப்படின்னா அவங்க பார்க்குறதில்ல, பின்னாடி இடைஞ்சல் பண்ணுறாங்க. ரைஸ் மில்காரங்க எங்களை பல இடைஞ்சல் பண்ணுறாங்க. இடம் கொடுத்தவரும் பல இடைஞ்சல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு அதிகாரிகள் இன்றைக்கி கலெக்டர்கிட்ட பல முறை மனு கொடுத்தாச்சு, ஆதாரங்கள் இருக்குது. முதலமைச்சர் கொடுத்தாச்சு. இந்த வெட்டிநாயம் பேசுகிற சீமான் அவர்கிட்டையும் கொடுத்தாச்சு. எடப்பாடியார் அவர்கிட்டையும் கொடுத்தாச்சு. ஆனால் யாருமே கண்டுக்கிறதில்ல. பார்த்து பண்ணுங்க. இதுக்கு மேலே நான் பேச முடியாது. ஏன்னா என்னோட வீடியோவில் 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேச முடியாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.